உன்னை எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ற ஃப்ரெண்ட நீ உன் கூட வச்சுக்காத. அவங்க கடைசியில் உன்னை என்கரேஜ் பண்ணி 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 உன்னை பொல்லாத இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. இப்படியே அடங்கியிருக்க போறியா? இப்படியே எத்தனை நாள் உங்க அப்பாவுடைய வார்த்தை கேட்க போற, உங்க அம்மாவுடைய வார்த்தை கேட்க போற? நீ ஒரு நாள் வெளியே வந்தாதான் மாப்பிள்ள, இல்ல ஒரு நாள் நீ எதிர்த்தாதான். ஒரு நாள் ஏத்து பேசு, உங்க அப்பா வாய் அடக்குறாரா இல்லையான்னு பாரு. உங்க அம்மா இப்படி தவறான விதத்திலே ஆலோசனை சொல்லி இந்த யோனதாப் மாதிரி ஆலோசனை கொடுக்கிற எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறாங்க. நீங்க நல்லவங்க, இங்க இருக்கிற நிறைய வாலிப தம்பி நல்லவங்க, தங்கச்சி நல்லவங்க, கணவன் மனைவி நல்லவங்க. ஆனா உங்களை இப்படி மாத்துனது யாரு? நான் ஆதங்கத்தோட சொல்றேன், உங்களை யார் மாத்துனா? நீ கோவப்படாத ஆளு, உங்க அம்மா அப்பாவை எடுத்து பேசாத ஆளு, நீ இன்னைக்கு எடுத்து பேசுற அளவுக்கு உன்னை யார் கொண்டு வந்து விட்டா? இது உன் குணமே இல்ல. நீ அம்மா அப்பாவை ஏத்து பேச மாட்டேன்னு தானே முடிவு எடுத்திருக்கிற. நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னேன் இல்ல. ஆனா இன்னைக்கு உங்க அம்மாவை கண்ணீர் வடிக்க வைக்கிறீங்க இல்ல, உங்க அப்பாவை கண்ணீர் வடிக்க வைக்கிறீங்க இல்ல. அதான் 20 வருஷம் 22 வருஷம் உன்னை வளர்த்துற அம்மா அப்பா உனக்கு பெருசா தெரியல, 4 வருஷமா இருந்த ஃப்ரெண்ட் உனக்கு பெருசா தர்றாங்கல்ல. அம்மா அப்பாவை தூக்கி போட்டுருவேன், ஆனா என் ஃப்ரெண்ட் தூக்கி போட மாட்டேன். அம்மா அப்பாவை வெறுத்துருவேன், எங்க அம்மா அப்பா அழுதா கூட பரவாயில்ல, ஆனா என் ஃப்ரெண்ட் கண்ணு கலங்க கூடாது இல்ல. இல்ல, நான் ஒன்னு சொல்றேன், எந்த நண்பனுக்காக நீ ரொம்ப ரொம்ப பாடுபடுறியோ, எந்த நண்பனுக்காக உன்னுடைய குணத்தை நீ விட்டு கொடுத்தியோ, எந்த நண்பனுக்காக அம்மாவை அப்பாவை சர்ச்ச ஜெபத்தை நீ விட்டியோ, அந்த நண்பன் உன்னை உயர்த்த மாட்டான். ஒரு நாள் அந்த நண்பன் உன்னை அழிக்கிறதுக்கு கொண்டு போய் நிறுத்திடுவான். நீ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதற்காக நீ துக்கப்படுற காலம் வரும். நான் தெரியாமையும் கூட கை கொடுத்துட்டேன், தெரியாமையும் கூட நான் பழகிட்டேன், ஒரு பொல்லாத மனுஷன் கூட நான் பழகிட்டேன்னு நீ ஃபீல் பண்ற ஒரு காலம் வரும். அதற்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு ஊழியக்காரன் மூலமா பேசுறாரு, ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அவசியம். உன்னை எங்க வேணாலும் கொண்டு போய் தள்ளிடுவாங்க. உன்னை ஆண்டவரை விட்டு பிரிச்சிருவாங்க, உன்னை குடும்பத்தை விட்டு பிரிச்சிருவாங்க, அம்மா அப்பா விட்டு பிரிச்சிருவாங்க. உன்னை உனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபை வரங்களையும் உன் ஃப்ரெண்ட் இழக்க பண்ணுவாங்க. உனக்கு சிகரெட் அடிச்சு பழக்கம் இல்லப்பா, உனக்கு தண்ணி அடிச்சு பழக்கம் இல்லப்பா, ஆனா உன்னை பழக்கி விடுவாங்க. உனக்கு எஸ்எம்எஸ் பண்றதுக்கு பழக்கம் இல்லப்பா, ஆனா உனக்கு பழக்கி விடுவாங்க. உன்னை எல்லா கெட்ட காரியத்திலையும் சில நண்பர்கள் வந்து உங்களை பழக்கி விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எல்லாரும் அவர்களாக தானாய் போய் பழகினாங்க நினைச்சுக்கீங்களா? தானா போய் குடிக்க போயிட்டாங்களா? தானா போய் சிகரெட் அடிக்க போயிட்டாங்களா? இல்ல, அவங்க யாரோ ஒருத்தர் மோட்டிவேட் பண்றது, யாரோ ஒருத்தர் அப்படி வழி நடத்துறாங்க. அதனால எல்லா பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நண்பரான நண்பர்களை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாருடைய கைகளையும் உயர்த்தி ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை கண்டிக்காத நண்பர்கள் எங்களுக்கு வேண்டாம். எங்களை தீமை இதுதான் அப்படின்னு சொல்ற அந்த நண்பர்களுக்கு போதும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்.